ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் வேதாகமத்தை எல்லாரும் அறிந்து கொள்கிறதுக்கு எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி. நீங்கள் கண்டுபிடித்த விடையும் கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். லூக்கா அதிகாரம் 8. கேள்வி எண் 1. இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி எதை கூறி பிரசங்கித்து வந்தார்? விடை: தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை. லூக்கா 8:1. கேள்வி எண் 2. இயேசு பட்டணங்கள் தோறும் பிரசங்கித்து வந்தபோது அவருடனே இருந்த ஸ்திரீகள் யார்? விடை: இயேசுவால் பொல்லாத ஆவிகளும் வியாதிகளும் நீங்கி குணமாக்கப்பட்ட சில ஸ்திரீகளும் மகதலேனாள் மரியாளும் யோவன்னாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும். லூக்கா 8:2. கேள்வி எண் 3. இயேசுவால் 7 பிசாசுகள் நீக்கப்பட்ட ஸ்திரீ யார்? விடை: மகதலேனாள் என்னப்பட்ட மரியாள். லூக்கா 8:2. கேள்வி எண் 4. ஏரோதின் காரியக்காரன் யார்? விடை: கூசா. லூக்கா 8:3. கேள்வி எண் 5. கூசாவின் மனைவி யார்? விடை: யோவன்னாள். லூக்கா 8:3. கேள்வி எண் 6. வழியருகே விழுந்து மிதியுண்ட விதைகளை எவை பட்சித்து போட்டது? விடை: ஆகாயத்து பறவைகள். லூக்கா 8:5. கேள்வி எண் 7. கற்பாறையின் மேல் விழுந்த விதை என்ன ஆனது? விடை: முளைத்த பின் ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. லூக்கா 8:6. கேள்வி எண் 8. முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை என்ன ஆனது? விடை: முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. லூக்கா 8:7. கேள்வி எண் 9. முளைத்து 100 பலன் கொடுத்த விதை எது? விடை: நல்ல நிலத்தில் விழுந்த விதை. லூக்கா 8:8. கேள்வி எண் 10. கேட்கிறதற்கு காதுள்ளவன் டேஷ். விடை: கேட்க கடவன். லூக்கா 8:8. கேள்வி எண் 11. எதை அறியும்படி சீஷர்களுக்கு அருளப்பட்டது? விடை: தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை. லூக்கா 8:10. கேள்வி எண் 12. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள்
மற்றவர்களுக்கு கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக எப்படி சொல்லப்படுகிறது? விடை ஊமைகளாக. லூக்கா 8:10. கேள்வி எண் 13. விதை எதற்கு ஊமையாக கூறப்படுகிறது? விடை தேவனுடைய வசனம். லூக்கா 8:11. கேள்வி எண் 14. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான்? விடை வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். லூக்கா 8:12. கேள்வி எண் 15. சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறவர்கள் யார்? விடை கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். லூக்கா 8:13. கேள்வி எண் 16. வசனத்தை கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறவர்கள் யார்? விடை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். லூக்கா 8:14. கேள்வி எண் 17. வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள் யார்? விடை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். லூக்கா 8:15. கேள்வி எண் 18. உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் விளக்கின் வெளிச்சத்தை காணும்படிக்கு அது எதின் மேல் வைக்கப்படும்? விடை விளக்குத்தண்டின் மேல். லூக்கா 8:16. கேள்வி எண் 19. வெளியரங்கமாகாத எது இல்லை? விடை ரகசியம். லூக்கா 8:17. கேள்வி எண் 20. அறியப்பட்டு வெளிக்கு வராத எது இல்லை? விடை மறைபொருள். லூக்கா 8:17. கேள்வி எண் 21. எவனுக்கு கொடுக்கப்படும்? விடை உள்ளவனுக்கு. லூக்கா 8:18. கேள்வி எண் 22. எவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும்? விடை இல்லாதவன். லூக்கா 8:18. கேள்வி எண் 23. ஜனக்கூட்டத்தினாலே இயேசுவின் அண்டையில் சேரக்கூடாது வெளியே நின்றவர்கள் யார்?
விடை இயேசுவுடைய தாயாரும் சகோதரரும். லூக்கா 8:19-20. கேள்வி எண் 24. எதின்படி செய்கிறவர்களே தனக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார். விடை தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே. லூக்கா 8:21. கேள்வி எண் 25. படகு ஓடுகையில் நித்திரையாயிருந்தது யார்? விடை இயேசு. லூக்கா 8:24. கேள்வி எண் 26. சீஷர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஏன் ஜலத்தினால் நிறைந்தது? விடை கடலிலே சுழல் காற்று உண்டாகியதால். லூக்கா 8:24. கேள்வி எண் 27. படகு ஜலத்தினால் நிறைந்ததால் ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று இயேசுவை எழுப்பினவர்கள் யார்? விடை சீஷர்கள். லூக்கா 8:24. கேள்வி எண் 28. இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினதும் என்னவாயிற்று? விடை உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. லூக்கா 8:24. கேள்வி எண் 29. உங்கள் விசுவாசம் எங்கே என்று இயேசு யாரிடம் கேட்டார்? விடை சீஷர்களிடம். லூக்கா 8:25. கேள்வி எண் 30. எவைகளும் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். விடை காற்று ஜலம். லூக்கா 8:25. கேள்வி எண் 31. எந்த நாட்டில் சேர்ந்ததும் நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த மனுஷன் இயேசுவுக்கு எதிராக வந்தான். விடை கதரேனர். லூக்கா 8:26-27. கேள்வி எண் 32. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன் இயேசுவுக்கு முன்பாக விழுந்து மகா சத்தத்தோடு என்ன சொன்னான்? விடை இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று. லூக்கா 8:28. கேள்வி எண் 33. பிசாசுகள் பிடித்தவன் சங்கிலி விலங்குகளினால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் எங்கே துரத்தப்பட்டிருந்தான்? விடை வனாந்தரங்களுக்கு. லூக்கா 8:29. கேள்வி எண் 34. பிசாசுகள் பிடித்தவன் இயேசுவிடம் தன் பேர் என்னவென்று கூறினான்? விடை லேகியோன்.
லூக்கா 8:30. கேள்வி எண் 35. லேகியோனுக்குள் புகுந்திருந்த அநேகம் பிசாசுகள் தங்களை எங்கே போக கட்டளையிடாதபடிக்கு இயேசுவை வேண்டிக் கொண்டன. விடை பாதாளத்திலே. லூக்கா 8:30-31. கேள்வி எண் 36. பிசாசுகள் எங்கே போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டன. விடை மலையில் கூட்டமாய் பன்றிகளுக்குள்ளே. லூக்கா 8:32. கேள்வி எண் 37. பிசாசுகள் மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்ததும் என்னவாயிற்று? விடை பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. லூக்கா 8:33. கேள்வி எண் 38. பிசாசு பிடித்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தவர்கள் யார்? விடை பன்றிகளை மேய்த்தவர்கள். லூக்கா 8:34. கேள்வி எண் 39. யார் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு ஜனங்கள் பயந்தார்கள்? விடை பிசாசுகள் விட்டு போன மனுஷன். லூக்கா 8:35. கேள்வி எண் 40. கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி யாரை வேண்டிக் கொண்டார்கள்? விடை இயேசுவை. லூக்கா 8:36. கேள்வி எண் 41. இயேசுடனே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டவன் யார்? விடை பிசாசுகள் நீங்கின மனுஷன். லூக்கா 8:38. கேள்வி எண் 42. இயேசு பிசாசுகள் நீங்கின மனுஷனிடம் என்ன சொல்லி அனுப்பிவிட்டார்? விடை நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்திகளையெல்லாம் அறிவி என்று. கேள்வி எண் 43. இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினவன் யார்? விடை பிசாசுகள் நீங்கின மனுஷன். லூக்கா 8:39. கேள்வி எண் 44. யவீரு என்பவன் யார்? விடை ஜெப ஆலய தலைவன். லூக்கா 8:41. கேள்வி எண் 45. யவீரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து யார் மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான்? விடை யவீருவின் ஒரே குமாரத்தி. லூக்கா 8:41. கேள்வி எண் 46. மரண அவஸ்தையாயிருந்த போது யவீரு குமாரத்தியின் வயது என்ன?
விடை 12 வயது. லூக்கா 8:41. கேள்வி எண் 47. எந்த ஸ்திரீ 12 வருஷமாய் தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் சொஸ்தமாக்கப்படாதிருந்தாள்? விடை பெரும்பாடுள்ள ஸ்திரீ. லூக்கா 8:43. கேள்வி எண் 48. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதும் என்னவாயிற்று? விடை உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. லூக்கா 8:44. கேள்வி எண் 49. இயேசுவிடம், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றவர்கள் யார்? விடை பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும். லூக்கா 8:45. கேள்வி எண் 50. இயேசு தன்னிலிருந்து எது புறப்பட்டதை அறிந்ததாக கூறினார்? விடை வல்லமை. லூக்கா 8:46. கேள்வி எண் 51. எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவுக்கு எதை அறிவித்தாள்? விடை இயேசுவை தான் தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும். லூக்கா 8:47. கேள்வி எண் 52. இயேசு யாரிடம், மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார்? விடை பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம். லூக்கா 8:48. கேள்வி எண் 53. யவீருடைய குமாரத்தி மரித்து போனதாகவும் போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்றும் கூறியவன் யார்? விடை ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வந்த ஒருவன். லூக்கா 8:49. கேள்வி எண் 54. இயேசு யவீருவிடம், பயப்படாதே டேஷ், அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். விடை விசுவாசம் உள்ளவனாயிரு. லூக்கா 8:50. கேள்வி எண் 55. இயேசு யவீரு வீட்டில் வந்தபோது எவர்களை தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிடவில்லை? விடை பேதுரு, யாக்கோபு, யோவான், பெண்ணின் தகப்பன் தாய். லூக்கா 8:51. கேள்வி எண் 56. எல்லாரும் யவீரு குமாரத்தியை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு இயேசு என்ன கூறினார்? விடை அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். லூக்கா 8:52. கேள்வி எண் 57. ஏன் எல்லாரும் யவீரு குமாரத்தி நித்திரையாயிருக்கிறாள் என்றதும் இயேசுவை பார்த்து நகைத்தார்கள்? விடை அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால். லூக்கா 8:53.
கேள்வி எண் 58. இயேசு யவீரு குமாரத்தியுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றதும் என்னவாயிற்று? விடை, அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். லூக்கா 8:54. கேள்வி எண் 59. எழுந்த யவீரு குமாரத்திக்கு இயேசு என்ன கொடுக்க கட்டளையிட்டார்? விடை, ஆகாரம். லூக்கா 8:55. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பைபிள் பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் எடுத்த இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் பயனளிக்கும் நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயனளிக்கிற வகையில் ஷேர் பண்ணுங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.